நிறைய எனக்காக காத்துட்டு இருந்தீங்க. ஏன் தானோ, நான் உனக்காக காத்திருக்காம வேற யாருக்காக காத்திருக்க போறேன்? எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நீ இப்ப சாப்பிடு. இந்தா, இத அப்படியே எடுத்துட்டு போய் அங்க வெயி. நான் அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு வரேன். போ. அத்த வாங்க, நீ போ. ஒன்ன சாப்பிடலாம் வாங்க. இல்லம்மா, நீ போமா. நான் அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு வரேன். போ. ம். ம். தேங்க்ஸ் அத்த. எடுத்துக்கோ. இந்தா, இந்த அப்பளம் வச்சுக்கோ. போதும் த, இந்தாங்க. சாப்பிடு. இதெல்லாம் செய்யறேன். நீ படு. அத்த வேணாத்த. படுன்னு சொல்றேன்ல, படுத்துக்கோ. படுத்து தூங்கு. படுமா. தூங்கு. கல்யாண பேச்ச ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் அவ்வளவுதான். நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என் புள்ள ஏதாச்சும் கல்யாண பேச்சு பேசணும்னு வந்தானா ஒழுங்கு மரியாதையா அவனுக்கு புத்திமதி சொல்லி, போப்பா உன் அப்பா அம்மா சொல்ற பொண்ணைய கட்டிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்பி விடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம அவனை ஏத்தி விட்டு மறுபடியும் கல்யாண பேச்சு அது இதுன்னு ஏதாச்சும் ஆரம்பிச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். அத்த இப்போ என்னத்த சொல்றது? நாம என்ன சொல்றது தானோ? எனக்கும் அதான் புரியல அத்த. அதனாலதான் நானும் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. வேண்டாம் தானோ, இது சரியா வராதுமா. ஏன் அத்த அப்படி சொல்றீங்க? அவங்க அம்மா ஏற்கனவே ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. அதுலயே நம்ம பாடம் கத்துக்கணும் தானோ. அந்த அம்மா இவ்ளோ